அவங்களுடைய கதையை கேட்கும் பொழுது சின்ன வயசுல என்ன பார்க்குற மாதிரி இருந்துச்சு. உண்மையிலேன்னு சொன்னால் அந்த தொழில் செய்ய வேணும், வேலை செய்யணும், அம்மாவுக்கு கஷ்டம் பண்ணா வீட்டை கஷ்டமாக இருக்குது. சாதாரண ஒரு கீயும் பம்பேரும் மற்றது சங்கத்தில இருந்து ஒரு லெட்டர் உண்டு. இவ்வளவுமே உங்களுக்கு வந்து சரியான முறைக்கு தரப்படும். அண்ணாவும் தம்பியுமா அப்போ உண்மையிலே அண்ணா தம்பியுமான்னு சொல்லியிருக்க எனக்கு நான் எங்களோட தம்பி எல்லாரும் சேர்ந்து எங்களோட ஏரியாவுக்கு ஒரு 93 இருந்தாரு. அவர்கிட்ட விட ஹெல்லா இருக்க போனாங்க. அப்பாவோட சேர்ந்து ஹெல்லா இப்போ கேட்குறேன்டா. இப்போ எக்ஸசைஸ் நாங்கள் செய்யல ஹார்ட் ஒர்க்காக செய்தால் வேர்த்தோடுனா நல்லது. உடம்புல இருக்கிற கொழுப்பு கரையவனே இப்போ பெரிய அளவு விலை இல்லை. புதுசு வந்து 8,50,000. அதுல இருந்து ஃபுல்லாக குறைச்சி தான் செஞ்சினது. வளர்த்த பாருங்க, ஒளி வளம் தான் மூடியில் எல்லாம் சில பார்த்தால் எல்லாம். அனைவருக்கும் வணக்கம், நான் சுமன். அதாவது வந்து இன்றைக்கு எங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கடையில் தான் வந்து நிற்கிறேன். இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சரியான வந்து அதாவது வந்து எரிபொருள் தட்டுப்பாடால் வந்து நிறைய பிரச்சனைகள் என்ன சொல்கிறது. இப்போ வாகனங்கள் ஓடுறது இல்லை, அதே மாதிரி இன்ஜின் கடத்தொழில் சம்மந்தப்பட்டதுலேயும் வந்து மீன் பட்டா தான் தொழிலுக்கு போவாங்க. அப்போ அதனடியால் மீன் சாப்பிடணும்னு நினைக்கிறார்களுக்கும் சரியான விலையாகவும் இருக்கும். ஏன்னா மண்ணெண்ணெய் பெட்ரோல் எல்லாமே கடும் விலையாக இருக்கிறோடைய ஒன்றுமே செய்யலாது. அப்போ இந்த வருஷம் பிறந்ததுக்கு பிறகு நிறைய பேர் வந்து தொழில் எடுக்கணும், தொழிலை செய்ய வேணும்னு சொல்லி எல்லாருமே ஒரு ஊக்கத்தோடு இருந்திருப்பாங்க. ஆனால் நாட்டில் இவ்வளோ பிரச்சனை வருமென்று சொல்லி அது யாருக்குமே தெரியாது. இப்படி வேன் அமையும்ன்றது மாதிரியும் தெரியாது. அப்போ இது செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் செய்து கொண்டு கடைசியில் சில பேருக்கு லாபமாக இருக்கும், சில பேருக்கு நட்டமாக இருக்கும். அந்த வகையில் பார்த்தால் இப்போ வாகனம் ஒன்று எடுத்து வச்சுருந்தால் ஒரு வாகனத்தை எடுத்து வச்சுருந்தால் அதுக்கு ஒரு ஓட்டம் ஒன்று நம்பி எடுத்துருக்கமா இருந்தால் அந்த ஓட்டத்தை நினைச்சு கவலையாகவும் இருக்கும். ஒரு பக்கம் வச்சிருக்கிறோம்னுக்கு பெரிய ஒரு நஷ்டமாகவும் இருக்கும். ஏன்னு சொன்னால் இப்போ டீசல் இல்லாமல் இப்படியான நிலைமையாக போயிட்டுது. அப்போ அதுக்கு வெளிநாட்டில் இருந்து வாரதுக்கு கூடி பிளேன் ஓடுது இல்லை, வந்தால் தான் அவங்களே ஏற்றி இறக்குறதுல கூடிய ஒரு பிரயோசனமாக இருக்கும். அப்போ அது அந்த வகையில் வாகன ரீதியாக பார்த்தா வாகனம் வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து பெருமடி. உண்மையிலேயே அது வாகனத்தை வச்சுருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் எப்படி அதை எடுத்துருப்பாங்க போயிருப்பாங்க. மாதாந்தம் குறைஞ்ச காசுக்கு ஓடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் லீஸ் காசு கட்டணும் என்ற ஒரு இதில் தான் சும்மா நார்மலாக வாகனத்துக்கு லீஸிங் காசோடு போய் கட்டுக்கணும். குறைஞ்ச ரேட்டு ஒரு சில பேர் வந்து ஓடுறது. அதே மாதிரி கடத்தொழிலை வந்து ஒவ்வொரு விஷயங்களும் தொழிலை வந்து செய்ய வேணும்னு நினச்சி தான் ஒவ்வொரு ஒரு இன்ஜின் எடுக்கிறது, போட்டு எடுக்கிறது, எடுத்ததுக்கு பிறகு உண்மையிலேயே வட்டிகளை மாறி அப்படி தான் செய்கிறது. ஒவ்வொரு தொழிலும் வந்து அப்படித்தானே ஆரம்ப கட்டத்திலேருந்து போய்க்க அப்படித்தான் இருக்கும் எல்லாருடைய வாழ்க்கையுமே. அந்த வகையில் தான் இப்படி தான் நடக்கிறது. அதே மாதிரி இப்போ எனக்கு 5-6 டீல் எனக்கு இப்போ வந்திருக்குது. தொழிலுக்கண்டு சொல்லி இறக்கி இருக்கிறோம். தொழிலுக்கண்டு புதுசாக போட்டு எடுத்துனாங்க, புதுசாக வலி எடுத்துனாங்க. எடுத்த பொழுது ஆளை வச்சு செய்யலாம். அது ஏன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு போட்டு தொழிலுக்கு போயிட்டு திரும்பி வரோம், எண்ணெய் இல்லாமல் திரும்பி வரோம். அதாச்சும் வந்து மீனும் இல்லை, அதனுடைய திரும்ப போகலாம். அது இதுவரை விற்று விடுவோம்ன்றது மாதிரி. அப்போ விற்று விடுவோம்னு சொன்னால் உண்மையிலேயே வந்து பெரிய நட்டத்தோடு தான் கொடுக்க வேண்டியது வரும். அப்போ அதனடியால் ஆனால் இப்போயும் காசு இருக்கிறாக்கள் வந்து ஒவ்வொரு டைமே வந்து எடுக்கக்கூடிய மாதிரி சூழ்நிலையில தான் இருக்கிறாங்க. அது நட்டமாக போகிற இடத்துல தான் டக்குனை வந்து எடுத்துக்கொண்டு போய் லாபமாக அமைச்சு கொண்டு போகிறது மாதிரி. ஆனால் என்ன செய்யறது, கஷ்டப்பட்டவன் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்க வேணும். கஷ்டப்பட்டு தான் ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த வகையில் எங்கள்டையுமே வந்து ஒரு இன்ஜின் ஒன்று வந்திருக்கு. இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா சுசுக்கி 25 கடையில் வாங்குறேன்னு சொன்னால் 8,05,000 ரூபா வரும். 8,05,000 ரூபா வரும் புதிய இன்ஜின். அதாச்சும் அந்த இன்ஜினை புதுசாக நாங்கள் கடையிலேருந்து எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வரோன்னு சொன்னால் அதில் எனக்கு முடியும். அதாச்சும் வந்து ஒரு இடத்துலேருந்து கொண்டு வரோம்னு சொன்னாலே அதுக்கு வந்து வாகன காசுலேருந்து எல்லாமே வரும். கடை தானே, நிறைய பேர் வருவாங்க போவாங்க, கதைகள் அப்படி வரும். ஓகே, அப்போ அந்த வகையில் வந்திருக்கிற புதிய இன்ஜினை வந்து காட்டுறேன். சாதாரணமாக ஒரு 25 கோர்ஸ் பவர். ஏன்னா இப்போ 40 கோர்ஸ் பவர் இன்ஜின் சொன்னால் இப்போ வந்து ஒரு அளவாக நாக்கில் ஓடுறேன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து இன்ஜினை வச்சு ஓடுறதுலேயுமே நான் சொல்லிக்கொள்கிறேன். அவங்க வந்து கடலில் தூக்கி அடிக்கிறதால வந்து பல வருத்தங்கள் வரும். கடை சொல்லுவாங்க கிட்னி சட்னி எல்லாமே வந்து இல்லாமல் போயிட மாட்டது மாதிரி. அவ்வளோ தூரம் பல வருத்தங்கள் வரும், நாரி பிடிப்புகள் எல்லாமே வருதுன்னு சொல்லி. என்ன சொன்னால் வாகனம் மாதிரி இல்லை, வாகனம் வந்தால் சொக்கஞ்சோறு இருக்குது, போட்டு சொக்கஞ்சோறு ஒன்றும் இல்லை. இருக்கிறது கடல் அடிக்கிற அடியில் அடுத்த வாரம் போட்டுக்கு பூட்டி கொடுக்க போகிறோம். கடல் அடிக்கிற அடியில் வந்து தூக்கி அப்படி எறிகிற மாதிரி இருக்கும். சரி, அப்போ நான் வந்து கணக்கு கதைக்கல. இப்போ வந்து நான் உங்களுக்கு சாதாரணமாக வந்து இன்ஜினை வந்து காட்டுறேன் பாருங்க. சுசுக்கி 25, அதாவது வந்து இப்போ யமஹாவை விட சுசுக்கி 25 உண்மையிலேயே வந்து நல்ல ஒரு இன்ஜின். அதாவது வந்து இந்த இன்ஜின் கண்டிஷனை பார்த்தாலே உங்களுக்கு வந்து விளக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த நல்ல நீட்டாக இருக்குது. அவ்வளோ தூரம் ஒரு மூடியில் ஓடி ஒரு சின்ன கீறல் இல்லை. அப்போ இதை வந்து வச்சு வட்டி கட்டி கொண்டிருக்கிற நேரம்
அது வந்து வண்டின்னு சொன்னால் இப்படி தான் கடனோல் மாதிரி தான் ஒரு இன்ஜின் வந்து எடுக்கிறது. அப்போ அதனடியால் இந்த இன்ஜினை விற்பம் என்ற வந்து ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. அப்போ அதனடியால் தான் இந்த இன்ஜினை வந்து இப்போ என்னட்ட கொண்டு வந்திருக்கோம். இது வந்து இந்த எந்த கடையில் தான் இருக்குது. அதாவது உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் எனக்கு வந்து கால் பண்ணலாம். கால் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த கடையில் உங்களுக்கு நான் மனச்சாட்சியான விலைக்கு தான் நான் வாங்கி தருவேன். மாடுன்ற மாதிரி வாங்கி தர மாட்டேன் விலையை. நல்ல நீட்டாக அவங்களுக்கு கதைச்சி அவங்களோட உரண்டி பண்ணி ஒரு விலையை வந்து வாங்கி தருவேன். நியாயமான விலையாக இருக்கும். அதுக்கு குறித்து நீங்கள் யோசிக்க தேவையில்லை. மற்ற சுசுகி இன்ஜினை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் எந்த விதமான பெரிய பிரச்சனையும் வராது. நார்மலாக இப்போ என்னுடைய ரம்மில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா பக்கத்து கடல்லையும் கொண்டு ஓடி பார்க்குறேன்னா கூட ஓடி பார்க்கலாம். அவ்வளோ நீட்டாக இருக்குது. உள்ளுக்குள்ளே வந்து உள்வளத்தை நான் காட்டுறேன் நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த உங்களுக்கு முதலாவது வந்து இந்த வளத்தை பாருங்கள். வெளி வளம் தான் மூடியில் எல்லாம் சில பார்த்தால் எல்லாம் அடிபட்டு டச்சப் பண்ணி இந்த என்ன சொல்கிறது எல்லாம் கீறல் விழுந்து கிறுக்கல் விழுந்தது மாதிரியே இருக்கும். ஆனால் இது வந்து அப்படி இல்லை. கடும் நீட்டாக தான் இருக்குது. சிலது வந்து பார்த்தா வழியில் நல்ல நீட்டாக இருக்கும். ஓடி இருப்பாங்க. கழுத்து வலையெல்லாம் வந்து சிலது உடைஞ்சிருக்கும். கழுத்து உடைஞ்சி சிலது வந்து ஒட்டி இருப்பாங்க. அதே மாதிரி இதுக்குள்ள பிராக்கெட் வந்து வெடிச்சிருக்கும். அப்படி கூடுதலாக இன்ஜின் பார்த்தால் இப்படி தான் நடக்கும். ஒட்டி போட்டு பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்தால் இதே வந்து ஃபுல்லாக சிலது வந்து உடைஞ்சி ஒட்டி இருப்பாங்க. அதே மாதிரி சுசுக்கிக்கு வந்து இந்த இதுக்குள்ள வந்து உடைக்கிறது இதுக்கு வந்து உடைச்சா ஒட்டி இருப்பாங்க. ஆனால் இது வந்து அப்படி ஒன்றுமே இல்லை. பெரிய அளவில் கை அடிக்காத இன்ஜின். அதாவது வந்து அவ்வளோ தூரம் பாதிக்கப்படையில்லை இந்த இன்ஜின். உங்களுக்கு இன்ஜின் வளத்தை பார்த்தாலே தெரியும். வெளிவளம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உள்வளமும் இருக்கும் என்றதே உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, பாருங்க உள்வளம் எப்படி இருக்குன்னு சொல்லி அவ்வளோ நீட்டாக இன்ஜின் வந்து இருக்குது. இதை வந்து அவங்கள வந்து அப்படியே வாங்கிட்டு கொடுக்க வேணுமென்ற ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. அப்போ எடுத்தபடியால் கொடுக்க தான் வேணும். இந்த பாருங்க நல்ல நீட்டாக கிடக்குது. எல்லாம் உண்மையாக நல்ல நீட்டான பாவினை என்றபடி தான் இந்த இன்ஜின் இப்படி கிடக்கு. இல்லைன்னு சொன்னால் கடல் தண்ணியில் உப்பு காற்றுக்கு ஆணிகள் நட்டுகள் எல்லாமே வந்து சரியான முறைக்கு கரல் ஏறிடும். அந்த தூரத்துக்கு பெருசாக ஓடவும் இல்லை, பாதிக்கப்படவும் இல்லை. அப்படியே சும்மா ஓடணும். முக்கியமாக சொல்லப்போனால் இந்த இன்ஜின் வந்து சூட விலை கோடின இன்ஜின். இதுதான் என்னால் சொல்ல முடியும். சூடாது. சில பேர் வந்து பார்த்தா தூரக்கடல் அதாச்சும் வந்து தூண்டிக்கு ஓடினது, பெரிய தூண்டி சின்ன தூண்டி அப்படி என்று சொல்லி நிறைய, அதாவது வந்து நிறைய தொழில்களுக்கு ஓடினன்ற மாதிரி யோசிப்பீங்க. ஆனால் இது வந்து சிறுகடல் ஓடினது. அதாவது வந்து ஒரு 5 லிட்டரும் 8 லிட்டர் எண்ணெய்க்கு ஓடின இன்ஜின் தான் இது. அதனடியால் நீங்கள் நம்பி எடுத்து கொண்டு போய் ஜாலியாக உழைக்கலாம். அதாவது வந்து அதனடியால் இந்த இதை வந்து உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். சும்மா நார்மலாக அரைக்கயிறில் இழுத்து அரைக்கயிறில் ஸ்டார்ட் வரும். இப்போ நான் அதுக்கு லைன்கள் ஒன்றும் கொடுக்கல, பெட்ரோல் லைன் ஒன்றும் கொடுக்காதபடியால் நான் ஸ்டார்ட் பண்ணல. பட் இதுக்கு வந்து நாங்கள் வந்து கூட கொடுக்குறது என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது சாதாரண ஒரு கீயும் பம்பேரும் மற்றது சங்கத்தின்ல இருந்து ஒரு லிட்டர் உண்டு. இவ்வளவுமே உங்களுக்கு வந்து சரியான முறைக்கு தேவைப்படும். மேலும் சொன்னால் நீங்கள் இந்த தூரத்திலேருந்து கொண்டு வர இருந்தாலும் சங்கத்திலேருந்து ஒரு லிட்டர் ஒன்று சேவை தானே கண்டிப்பாக. அப்போ அதனடியால் பொலிஸ் ரீதியால் எதுக்குமே யோசிக்க தேவையில்லை. சங்க லிட்டர் வந்து இருக்கும். அதனடியால் இதை நீங்கள் வந்து உங்களுக்கு வடிவாக நீங்கள் கொண்டு போகலாம். என்ன சொன்னால் சில நேரங்களில் இன்ஜின் எடுக்க போனீங்கன்னு சொன்னால் கொண்டு போகிற இடங்களில் மறைச்சிடுவாங்க. மறைச்சாங்கன்னு சொன்னால் இது கல் இன்ஜினா எங்கேருந்து வந்தது எப்படி என்று சொல்லி அதுக்கு 1008 ரூல் சொல்லி அதுக்கு ஐசியை காட்டி இதை காட்டி இங்கேருந்து வந்து இஎஸ்டி லெட்டரில் எடுத்துனாங்க. வாங்கும் பொழுது எல்லாத்தையும் சரியாக வாங்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதை குறித்து எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே வராது. இன்ஜின் வடிவாக எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டோம். அதே மாதிரி பார்த்தா இந்த காவட்டர் எல்லாமே வந்து வேறு லைன்கள் எல்லாம் மாற்றிக்கிட்டு அப்படியான முறையில் செஞ்சுருப்பாங்க. காவட்டரில் ஓடி பெரிய அளவில் ஒன்றும் கை வச்சு தண்டு இந்த பாருங்க. இப்போ வளமையாக புதுசாக எடுத்தாலே சில பேர் வந்து இந்த சோக் லைனை பெட்ரோல் துருவா போகிறத கட் பண்ணி துருவா கொடுத்துருப்பாங்க. இந்த சோக்கில் கட் பண்ணி இது கொடுத்துக்கிறாங்க. இதுக்கு மட்டும் கொடுத்துக்கிறாங்க. வேறு எந்த விதமான ஒரு கையடிப்புமே இந்த இன்ஜினில் வந்து இல்லை. சாதாரணமாக உங்களுக்கு இந்த வேர்வல்லேருந்து எல்லாத்தையும் பார்த்தா தெரியும் இன்ஜினோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்போ முழுமையாக பார்த்துட்டிங்க. அப்போ இதுக்கு வந்து தரப்படுறது வந்து பம்பேரும் ஒரு கீயும் ஃப்ளப்லரும் தான் தரக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற சங்கலேட்டர் இதை குறித்தா நீ உங்களுக்கு வந்து வளையல் போட்டு இருந்தது போட்டை வந்து தனியாக வித்துட்டோம். அவசரம் அப்படிதான். வட்டியல் வந்து முட்டிச்சுன்னு சொன்னால் ஒன்றுமே செய்யலாம். டக் டுக்குன்னு விற்க வேண்டியதான். அதே மாதிரி தான் ஒரு ஆட்கள்கிட்ட தொழிலும் சில பேர் வந்து நினைச்சது மாதிரி முன்னேறுவாங்க. முன்னேறுற காலத்தில் சொல்லுவாங்க இந்த புள்ள பிறந்ததுக்கு பிறகு தான் நெல்லா கிடக்குண்டு. அப்படி இல்லை, கால சூழ்நிலையை பிழைச்சிட்டுது. இந்த புள்ள பிறந்தபடியால் தான் எல்லாம் துன்பமாக கிடக்குன்னு சொல்லுவாங்களா. அப்போ அதுவெல்லாம் நம்பாதுங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கால சூழ்நிலை தான் நாங்கள் வந்து பார்க்க வேணும். முதலாவது சில பேர் வந்து சில சொல்கிறதானே இந்த பிள்ளை பிறந்ததுக்கு பிறகு நல்லா இருக்கிறோம், இந்த பிள்ளை பிறந்ததுக்கு பிறகு சரியில்லாமல் போயிட்டு இருந்தது.
அப்போ அதெல்லாமே வந்து ஒரு கூடாத விஷயம். அப்போ அதை குறிக்க தேவையில்ல. கால சூழ்நிலையால் தான் நான் உங்களுக்கு அதுக்காக தான் இந்த வாகன கதையை கூடி நான் வந்து சொல்லியிருந்தேன். இதில் நான் ஒரு மெக்கானிக்காக இருந்தும் இதில் வந்து சொல்கிறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து மாதிரி அந்த காலத்துலேயே ஒரு ஆட்டமோ கேஸ்லேயே ஒரு ஆட்டமோ ஒரு இதில் பிளேன்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. அவ்வளோ நீட்டாக இருக்குது. மறக்காமல் வந்து பார்த்துட்டு உடனே கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன நான் இந்த இடத்துலேருந்து ஒரு வரைக்கும் சொல்லல. அப்போ ஒரு வீடியோ செய்கிறோடியால் வீடியோவாக போட்டால் யாராக இருந்தாலும் ஒரு தொழிலை வந்து செய்யணும் மட்டும் முயற்சி எடுத்தீங்கன்னு சொன்னால் வாங்கோ பாருங்கோ கொண்டு ஓடிங்கோ உழைங்கோ. இதைத்தான் என்னால் சொல்ல முடியும். ஸ்டார்ட் பண்ணி காட்டலாம். இப்போ என்ன செய்யறது பிரச்சனை என்ன பிரச்சனை? அதான் மெயின் பிரச்சனை. என்ன சொன்னால் இந்த மோட்டர் சைக்கிள் பெட்ரோலும் வந்து 400 ரூபா ஆக்கிட்டாங்க. 400 ரூபா ஆக்கினபடியால் சிலோக்கே வேலை செய்யாத அளவுக்கு தான் இங்கே குறைச்சி விட்டுருக்குறேன் பெட்ரோல். அவ்வளோ தூரம் வெட்டு கொக்காட்ட மாதிரி தான் போய்கொண்டிருக்கு. வேண்டாம் அடிக்கடி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனடியால் அப்படியே விட்டுருக்கிறேன். அப்போ மக்களை பார்த்துருப்பியால் இப்போ நான் இனி வீட்டை போயிட்டு சாப்பிட வேணும். அதாவது முக்கியமாக வந்ததே இந்த ரிஞ்சினுக்காக தான். இதை வந்து ஒரு சர்வீஸ் பண்ணி போட்டு ஒரு வீடியோ எடுத்து அவங்களுக்கு என்னால் முயன்றால விற்று கொடுக்க வேணுமென்று எதிர்பார்க்காம டக்குன்னு ஓடிவாங்க. விலை உங்களுக்கு நேரடியாக வந்தாலே நான் வந்து விலை சொல்லிக்கொள்கிறேன். இதில் பெரிய அளவு விலையண்டு நேரம் வந்தால் ஸ்டார்ட் பண்ணியும் காட்டலாம். ஸ்டார்ட் பண்ணியும் காட்டலாம். சின்ன கடலில் கொண்டு ஓடியும் காட்டலாம். உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தால் எதுவாக இருந்தாலும். மற்றது விலை பெரிய அளவு விலை இல்லை. புதுசு வந்து 8,05,000. அதில் இருந்து ஃபுல்லாக குறைச்சி தான் வரும். வேண்டா நீங்கள் யோசிச்சு பாருங்க. கோல் பண்ணிங்கன்னு சொன்னால் எவ்வளோ விலை என்ன மாதிரின்றதை உங்களுக்கு தெளிவான முறையில் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ நான் வந்து நீங்கள் வந்து மூடிட்டேன் பார்த்துருப்பீங்க. எல்லாமே நல்ல நீட்டாக இருக்குது. இதுக்கு மிஞ்சி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. வீட்டை போயிட்டு சாப்பிட்டுட்டு பார்ப்போம். சரி, நான் வந்து கடையில் நின்றுட்டு அப்படியே வந்துட்டேன். அதாவது வந்து வீட்டை வந்த கையோடைய சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்க வேணும்னா நாங்கள் என்ன செய்ய வேணும்? என்ன செய்யணும்? வீட்டில் சமைச்சு வைக்கணும். நாங்கள் அதாவது வந்து கஷ்டப்பட்டு உழைக்க வேணும். உழைச்சா தான் வீட்டில் சோறு கிடைக்கும். ஏன்னா அது மாதிரி நான் கடையில் நின்றுட்டு அப்படியே சமைச்சு கோல் பண்ணி சொல்லிச்சுது. இங்கே ஒன்றுமே இல்லை. அதாவது வந்து வாங்கின மிரக்கறியில் பருப்பு கிழங்கு பூசணிக்காய் வெள்ளாரை எல்லாம் கிடந்தது. நீங்கள் மீனை வந்து வாங்கன்னு சொல்லி அப்போ மீனை வந்து வாங்கிட்டு வாங்கினா நான் போய் பார்த்தேன். ஓகே, சந்தைக்கு வந்தேன். பாருங்க, பெரிய அளவில் வந்து பெருசாக மீன்ன்றது இல்லை. சுற்றி பார்த்தேன். சந்தை வந்து சுற்றி பார்க்கும்பொழுது வாழை மீன் அது இதெல்லாமே வந்து வெட்டி வச்சுருந்தாங்க. அப்போ இதில் வந்து பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் நிற்கும் பொழுது திருக்க தாங்கன்னு சொல்லி கேட்டேன். அப்போ திருக்க வந்து இன்றைக்கு 1 கிலோ வந்து 1000 ரூபா போகுது. அப்போ இது வந்து புளியன் திருக்க. உண்மையிலே வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது. மில்லியன்டையில் இப்போ மீனும் வந்து தட்டுப்பாடு, மற்ற விலையும் கூட. இப்போ வந்து விலையும் கூடன்றபடியால் வேறு மீனை நான் சர்மி கால் பண்ணி கேட்டேன். அது வந்து பார்த்து வாங்கி கொண்டு வான்னு சர்மி எனக்கு சொல்லிச்சுது. அப்போ நான் ஓகே எண்டிட்டு நான் வந்து பார்த்தேன். திருக்க வந்து கம்சியாக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். சர்மியும் சும்மா நார்மலாக சாப்பிடும். அப்போ வந்து திருக்கையும் வந்து வேறுங்க வெட்டி உடனே வச்சு கிடக்கு. இப்போ என்ன சொல்கிறது, பழுதுன்ற அளவுக்கும் இல்லை. நல்லா உடன் திருக்கையாக இருக்குது. ரத்தமெல்லாம் ஊற்றுப்படுது. அப்படி இருக்க நான் வந்து ஒரு 1/2 கிலோ திருக்க தான் வாங்கினேன். எனக்கு தான் இப்போ வந்து திருக்க வந்து 1/2 கிலோ திருக்க வெட்டப்படுது. இது வந்து புளியன் திருக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வட்டிவாக நீட்டாக சமைச்சா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ இந்த திருக்கையை எப்படியே வீட்டை கொண்டு போய் நான் சாரமிகிட்ட கொடுக்க போகிறேன். கொடுத்தோன்னா சாரமி வந்து சமைச்சு தந்த அப்புறம் தான் நம்ம வந்து சாப்பிடுவோம். ஓகே ரைட். திருக்கை வாங்கிக்கொண்டு அப்படி இங்கே வந்துட்டு நினைச்சாங்க. திருக்க கடை தான். அதாவது வந்து நான் கடையில் நிற்கிறேன். பெருசாக வேலையை இல்லை. சாமி கோல் பண்ண கையோடைய திருக்க வாங்கினது கொடுத்துட்டு நிற்கிறேன். இப்போ நேரம் வந்து 12 மணிக்கு அப்புறம் வாங்கினது கொடுத்துருக்கேன். என்ன சொன்னால் 2 நாளும் ஸ்கூல் லீவு அதுன்னு சொல்லி வீடியோ கம்சி மணிக்காக சேர்ந்து எடுத்துச்சுன்னா இன்றைய தினம் அப்படி ஒன்றும் இல்லை. இதெல்லாம் கழுவி வச்சு கிடக்கு நீட்டாக. இங்கே சமைக்கிறதுக்கு என்ன பிடிக்கும்? வாழைக்காய். ஓகே, இப்படியே நான் எடுக்கிறதுக்குனே கடையை விட்டுட்டு கடைக்கு போக போகிறேன். ஓகே, இன்றைக்கு சந்தைகளில் பெரிய அளவில் மீன்ன்றது இல்லை. உண்மையிலேயே அதான் நான் சொன்னது மாதிரி தான். தொழில் பிரச்சனையால் மீனவர்களுக்கு எல்லாரும் போகிறது இல்லை. அப்போ இன்றைய திருக்கை இருந்துச்சு. அப்போ திருக்கை வந்து எல்லாருக்கும் பிடிக்குமோ பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி வாழை மீன் மற்றது வேற சந்தைக்கு விட்டா எனக்கு பிடிச்ச மீனை தான் சொல்லி வேற இந்த மீன் தான் கிடக்குண்டு. அப்படி அதே நான் அப்படி அண்டு மிளக்கறியைக்கு விட்டால் உங்களுக்கு பிடிச்ச மிளக்கறியை தான் வாங்கிட்டு வாரீங்க. வாழை மீன் இருந்துச்சு. உண்மையிலே வாழை மீனை வந்து ஒரு கோணலாக வெட்டி வச்சுருந்தாங்களா. இப்போ முந்தி அம்மா காய்ச்சி வகாரி வாழை மீன் நீள முள்ளாக இருக்கும். அப்படியே சாப்பிட வாழை மீன் உண்மையிலே மீனுக்குள்ள வந்து டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழை மீன் குழம்பு. அதே மாதிரி வௌவால், அதாவது வந்து வௌவாலில் வந்து
கருப்பு வவ்வால் வெள்ளை வவ்வால் வாவல்ன்றது அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மீனுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வாவல் மீன் எல்லாம் வந்து சரியான விலை கூட. வாழை மீன் குழம்பு ஆணுமே வேறு லெவலில் இருக்கும். அதே இங்கே வந்து செய்யறதுக்குன்னு கேட்டேன். நான் கேட்க சார்னு சொல்லி வேண்டாமண்டே நாங்கள் ஒரு தெரிஞ்சு சாப்பிட்றீங்க வாழை மீன் என்ன முள்ளு முள்ளு என்ன முள்ளு. ஆனா நீங்களே சொல்லுங்க மீனுக்குள்ள எந்த மீன் டேஸ்டா இருக்கும்னு சொல்லி. உண்மையிலேயே டேஸ்ட் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மீன் பிடிக்குமல்ல. உருளை மீன் இருக்குல்ல, உருளை மீன் வந்து அதுல வர செய்யலாம். அதே மாதிரி குழம்பு காய்ச்சினாலும் அது டேஸ்டா இருக்கும். அது உருளை மீனை பார்த்தா சொல்லுவாங்க சேர பாம்பா இருக்கு, நாய் மீன் சொல்றது. அப்ப அதனடியால அதை பெருசா கழிச்சு விடுறது மாதிரி போயிட்டுது. ஆனா எனக்கு பிடிக்கும். திருக்கையிலையும் வந்து பல திருக்கைகள் இருக்குது. நான் நெடுவலை வேற சந்தைக்கு விட்டா போனோன்னா டக்கான கண்ணுக்கு வேற தென்படுறது திருக்க கிடக்குது, பாலை கிடக்குது. இதைத்தான் சொல்லுவதை தவிர வேற வீடு ஒன்று மற்ற ஒன்றும் இல்லை. கணவர் ஆளுகள்லாம் கிடக்கு வெயிலுக்குள்ளால போறது அதை வாங்கி கொண்டு வர நான் திருக்க கிடக்கேன் வேணும் திருக்கையால இருக்க வேண்டியா வரும் பேருந்து. அப்ப அதனடியா இவருக்கும் அம்சுக்கும் திருக்கா பிடிக்கும். பெருசா எனக்கு மோனிக்காங்க இஷ்டம் இல்லாதான். அப்போ அதனடியால் தான் நான் அங்கேயே கால் பண்ணி கேட்டுவிட்டா சோழி முடிஞ்சுது. என்னட்டு தான் நான் வந்து ஒரு ஆனால் எனக்கு தெரியும் போன எடுக்கவே ஃபர்ஸ்ட்டுக்கு கவ்வியா திருக்க வீட்டுக்கு வேணும் உனக்கு என்ன நினைச்சிட்டு ஆன்சர் பண்ணேன். திருக்க கிடக்கு வேணும் உண்மையிலே நல்ல டேஸ்ட் ஆகும். திருக்க வந்து என்னன்னு சொல்கிறது மடிய உள்ளி மிளகுகள் சீரகங்கள் அதெல்லாம் போட்டு ஊற்றி ரஜ்ஜி கறி காய்ச்சிற மாதிரி காய்ச்ச வேணும். ரஜ்ஜின்ற அளவுக்கு நான் பெருசாக சாப்பிடணும்னு சொல்கிறேன். இங்கே அதே மாதிரி தான் நாங்கள் அங்கே ரெண்டு கஷ்டப்பட்டாலும் உடனே ஓடி வந்து கடையில் போய் மீனை வாங்கி கொடுத்துட்டு இங்கே வந்து இப்போ வந்த கையோட சாப்பாடு ரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ஆயிடுச்சு தான். அப்போ அதுலேயே அங்கே கடையில் நின்று தான் இங்கே வந்து ஒரு நேரம் ஆண்டு நீங்கள் வெள்ளிக்கிழமை வாங்கி கொண்டு வல்லாறு தெரியுமா? வல்லார வந்து எத்தனை நாள் நேற்றும் போட்டு இன்றைக்கும் போட்டேன். அதில் ஒரு படி நேற்று எடுத்தேன் நான், இன்றைக்கு ஒரு படி எடுத்தேன் நான். ஏன்னா இங்கே ஏதோ புள்ளிகள் கொஞ்சம் சாப்பிட்ற கல்லம் தானே அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா ஒரு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவீனா. ஆனால் நீங்கள் ஒரு எல்லாரும் எப்படியும் சாப்பிடுவீங்க இல்லைல்ல. எனக்கு அந்த உண்மையிலேயே முந்தி அம்மாக்கள் தரும் பொழுது அதெல்லாம் சாப்பிடாமல் விட்டாது. ஆனால் இப்போ எல்லாத்தையும் சாப்பிட வேணுன்றதை நான் நினைக்கிறேன். அதுக்காண்டி இப்போ எல்லாத்தையும் சாப்பிடணும்னு சொன்னால் எல்லாத்தையும் சாப்பிட இல்லாத சூழ்நிலையும் உண்டு. சரி இருந்தாலும் நம்மளை சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களோட வீட்டில் இந்த கறியிலையும் தவறாத கறி என்ன கறி சொல்லுவோம்? பருப்பு கறி. அதை நான் சில நேரம் தவிப்பேன். நான் மோனிக்காக வரைக்கும் பருப்பு இல்லாமல் சாப்பிட மாட்டேனா. பருப்பு வந்து உங்களுடைய பிடிச்ச நண்பன். அது இல்லைன்னா சாப்பாடு அது என்ன இது என்ன வெள்ளை புக்கம் வைக்கிற சோறு. அது கொஞ்சம் குழஞ்சிட்டு தண்ணி குடி சில திகிட்ட அரிசிக்கு நான் சும்மா வைக்கிற அளவு வச்சேன். நான் தண்ணி விட்டேன். நானா சில அரிசி டக்கண்டு குழையுது. அப்போ பார்த்தேன் நான் இந்த முறை கொஞ்சம் கூடிட்டு தண்ணி போட அடுத்த முறை குறைப்போம்ன்ட்டு. ஏன்னா நேற்று தானே திகிட்ட அரிசி வாங்கிட்டு வந்தேன்னா அந்த அரிசியெல்லாம் வித்தியாசம் இருக்குத்தானே. சில இடத்துல கோயிலில் உண்மையாக இதாக நினைக்காங்க. கோயிலில் வந்து பொங்குற வினம் பொங்கினா இந்த வேங்க வந்து கற்கண்டு போட்டு பொங்கு வினம். நான் சில நினைக்கிறேன் நான் கேட்டேன் இந்த சாப்பிடுன்னு சொல்லி எனக்கு நான் சாப்பிடல இந்த சாப்பிடுன்னு சொல்ல நான் அவன் சொன்னான் இது அவையில் கொண்டு போயிட்டு கறியை காய்ச்சி போட்டு சாப்பிடுவிடணும்ட்டு. அட வெண்பொங்கலை சொல்றீங்க என்னவோ தெரியும். அப்போ வெண்பொங்கல் மாதிரி கிடக்கன்னு சொல்றீங்க திண்டைக்கு அரிசி சோறு. பரவாயில்ல வெண்பொங்கல்லாம் உடம்புக்கு நல்லா. அது வெண்பொங்கல்ன்றது பால் விட்டு செய்வினோம். உண்மையிலேயே வந்து எல்லாரும் நினைக்கும் பொழுது உண்மையா எல்லாரும் ஓடி ஓடி உழைக்கணும்ன்றதை நினைக்கிறது. எங்களோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் கொடுமை ஓடி ஓடி உழைக்கிறதுக்கு கூட வெயில் கொடுமை தாங்க. அது என்ன இப்போ என்ன மாதிரி இருக்கு கடையில் நிற்க? இப்போ ஓரளவு அந்த கிடுகுகள் போட்ட அப்புறம் ஓகே கூலிங்காக இருக்குது. ஐசி போட்ட அது இன்னைக்கு அந்த கூப்பிட்றோட வந்து நனவு மனுஷியாகும் வந்து வாங்கி எதுவும் பழங்களை வாங்கி சாப்பிடு அதை வாங்கி குடி. டவுனுக்கு போனீங்க பழங்கள் ஒன்று வாங்கி தெரியல. நான் போனேன் ஏதாவது ஒரு பழத்தோட வருவேன். நீங்கள் வாங்கல வந்துட்டீங்க அப்படியே. இந்த வெயிலுக்கு பழங்கள் நடுவு எடுக்கணும். நாங்கள் சாப்பாடை குறைச்சிக்கணும் நிறைய பழங்கள் எடுக்கணும். விருப்பம் இல்லை வாங்க அதுதானே என்ன. ஆனால் இப்போ தோடம்பழம் இல்லை குறைவு. மற்றது இது என்னது அந்த ஜூஸ் அடித்து தந்தேன்ட்டு வத்தாப்பழம் இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் பில்லா குறைவு வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது. வாழைப்பழம் குறைவு. மற்றதுகளெல்லாம் கொஞ்சம் பில்லா தான். நான் போய் வந்தால் பழம் வேண்டாம் பாருண்ணா வாழைப்பழம் இல்லையோ வாங்கி கொண்டு வந்தால் வாழைப்பழம் தான் வாங்கிட்டு இலைகளின் தோழன் வாழைப்பழத்தோடு தான் நீங்கள் வருவார். வாழைப்பழம் வாங்குற காசுக்கு இப்போ 5 orange வாங்கலாம். அது குளிக்கும். சரி 2 வாங்கினா நீங்கள் சாப்பிடு நல்ல இனிப்பாக இருந்ததுண்ணா. காலமாக பானை வாங்கினாலும் வாழைப்பழத்தோடு சாப்பிடலாம். புட்டை வச்சாலும் வாழைப்பழத்தோடு சாப்பிடலாம். orange வேணாம் என்ன இல்லை அதுவும் சாப்பிடலாம். ஜூஸ் அடிச்சு குடிக்கலாம் சாப்பிடலாம். சரி நான் வந்து பார்த்துருப்பீங்க மக்களே. இந்த விஷயங்கள் வந்து ஒவ்வொன்றுமே வந்து இப்படித்தான்
அவஞ்சால விடுக்க இருக்கலா கிடக்கு வேதெல்லாம் போட்டு ஒவ்வொரு தரம் ஒரு ரீதியாக தொழில் செய்யணும் உழைக்கணும்னு நினைக்கிறது சில சில வாழ்க்கையில லொஸ்ட் ஆகிடும். அந்த வகையில் நான் சொன்னேன். நானும் இப்போ கேட்குறேன்டா, இப்போ எக்ஸசைஸ் நாங்கள் செய்யல ஹார்ட் ஒர்க்காக செய்தால் வேர்த்தோடுனா நல்லது. உடம்புல இருக்கிற கொழுப்பு கரையவனே இப்போ வெக்கைக்கு வேர்த்தோடவும் கொழுப்பு கரையவா கேள்வி. அது உடம்புல இருக்கிற அங்கங்கள் எல்லாம் செயல்பட்டு அதால வர்ற வேர்வேனா கள்ள கொழுப்பு. இது வெக்கையில் வர்றது வேர்வேனா அப்படி இல்லை. சந்தேகத்தை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி அப்படி என்ன வெயில இருக்கலாமா பக்கத்துல இருக்கோண்டி அவங்க அடுப்பு கிட்டே நான் சும்மா கேட்டேன். நான் எனக்கு தெரியும் தானே, அவ்வளவு தெரியாது என்ன குழந்தை பிள்ளை. அம்மா பால்ச்சோறும் சாப்பிட்ற மாதிரி தான் கிடக்கு. நான் பிடிக்கலையாப்பா நல்லா கிடக்கு. நடிக்கிறாரு உங்க சும்மா குழஞ்ச சோறு தான். நீங்கள் குழஞ்ச சோறு தான் இருந்துருந்தீங்க, அது நல்லா குழஞ்சிச்சு. சரியா சரி. அப்போ ஓகே பார்த்துட்டு நீ வந்து பிள்ளைகளை என்று சொன்னால் ஏற்ற போகணும் ஒன்றரை சொன்னால் அவங்கள ஏற்ற போகணும். நேரம் நெருங்கிட்டு இருந்தா பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் 1:25 ஆச்சு. 1:25 ஆயிரம் டைமிங். அப்போ அதனடியாக நானும் சாப்பிட்டு மழை போகணும். காலையில் ஒன்று விட்டுட்டு வந்தது. இனி வந்து தான் அடுத்த கட்டம் இனி கொஞ்சம் டியூஷன்களை விட்டுட்டு வந்து மறுபடியும் இங்கே வெளியில் போகலாமண்டா பெட்ரோல் பிரச்சனையாக இருக்குது. அது கீவாருக்கு வந்து கீவாரை போட்டுட்டு அப்புறம் அதுக்கு பிறகு நீங்கள் கீவார் எடுக்கல உங்களோட பைக்குக்கு. நான் நம்பர் பார்த்தீங்கன்னா வருது இல்லை, அது வராது. என்னென்னு சொன்னால் கூட அந்த சிம் இல்லை, அதில் தான் அந்த பின் நம்பர் வரும். அதை நாங்கள் இதாண்டினா தான் எங்களுக்கு கீவார் வரும். அப்போ அதனடியால் அவ்வளோ போயிடா கிடக்கு. அது முன்னே பின் நம்பர் நம்ம ஃபோன் இந்த முன் நம்பர் பார்த்து தான் நம்பர் படி அடிக்கிறாங்களாம். அதனடியால் ஒரு யோசனையாக கிடக்குது. இருந்தாலும் ஒரு இது அதே மாதிரி எனக்கு இந்த விடிய காலம் ஒரு கோல் ஒன்று வந்திருந்தது. நேற்று இரவிலேருந்து வந்து இந்த விடியவும் வந்திருந்தது. அப்புறம் பிள்ளை 2 படிகள் எடுத்து கதைச்சிருந்தாங்க. அண்ணா வேலைக்கு ஆக்கிறது என்ன சொல்லுங்கன்றது மாதிரி. ஆனால் இருக்கிற இடம் தூரம். அவங்களுடைய கதையை கேட்கும் பொழுது சின்ன வயசில் என்ன பார்க்குற மாதிரி இருந்துச்சு. உண்மையிலேன்னு சொன்னால் அந்த தொழில் செய்ய வேணும், வேலை செய்யணும், அம்மாவுக்கு கஷ்டம் பண்ணா வீட்டை கஷ்டமாக இருக்குது, நாங்கள் வேலை செய்கிறேன்னு சொன்னால் வாரம்னு சொன்னது உண்மையாக பெருசு அளவில் இந்த மனசை டச் பண்ணிட்டுது. நான் கண்டிப்பாக சொன்னேன் கடை பார்த்துன்றேன் உங்களை கூப்பிட்றேன்னு சொல்லி. ஆனால் இடம் தூரமாக இருக்குது. இல்லைன்னா நான் கூப்பிடுவேன், இடம் தூரமாக இருக்கு. பட் எனக்கு இப்போ வேலை குறைஞ்சிட்டு சரியான குறைவு. ஒன்றுமே செய்யலாம். நாங்கள் ஒரு இடம் பார்த்து கொண்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் அது சரி வந்ததுன்னு சொன்னால் அவங்க சில நேரம் இங்கே தங்கி நின்றும் செய்யக்கூடிய அந்த கடையிலேயே இப்போ ஒரு இடமா இருந்தா ரூமா இருந்தா அப்படியாதான் நான் நினைச்சு கொண்டிருக்கிறேன். வந்து போகிறவங்களுக்கு கஷ்டம் தான். அது கடையோட இருந்தாலும் குத்தையை கெடுக்கக்கூடிய மாதிரி இருந்தால் அதை பார்த்து கொண்டிருக்கிறேன். சரி பார்ப்போம். எங்களோட முயற்சி இங்கே நடந்து விட்டு தான் இருக்குது. ஆனால் உண்மையில கஷ்டத்தை உணர்ந்து அந்த பிள்ளைகள் வேலை பழகணுமன்றதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கு. என்ன இப்போ சில பிள்ளைகளை பார்க்கணும் மனப்போனும் கையம்மாவும் கூட்டுகளின் பிள்ளையா திரியினா அண்ணாவும் தம்பிமாம். அப்போ உண்மையில அண்ணாவும் தம்பிமான்னு சொல்லியிருக்க எனக்கு நான் எங்களோட தம்பி எல்லாரும் சேர்ந்து எங்களோட ஏரியாவுக்கு ஒரு 93 இருந்தாது. அவர்கிட்ட விட்ட ஹெல்ல இருக்க போனாங்க. அப்பாவோட சேர்ந்து ஹெல்ல இருக்க போனாங்க. அந்த ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு உண்மையிலேயே. அடுத்து அந்த கஷ்டத்தை எந்த மாதிரி நான் உணர்ந்து கொள்கிறாள். கண்டிப்பாக சொன்னான் ஒரு பிள்ளை யாருன்னா ஒரு நான் வேலையை கூப்பிடுறேன்னு சொல்லி அந்த 2மே எடுத்து கதை கேட்க எப்படி இருந்துச்சு எனக்கு. நான் அந்த வீடியோ போட்டு அப்புறம் தான் அதே மாதிரி மெக்கானிக் வேலை தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து வேணும் எனக்கு. மோட்டர் சைக்கிள் வேலை அவன் தான் ஒரு உண்மையிலே மனசில் வாழைக்க அவனோட கஷ்டத்தை புரிந்து உணர்வுகளோட வாழ வேணும். திடீரென்னு வந்து திடீரென்று வந்து வேறு மாதிரி குணங்கள் கொண்டு வாழ்கிறதே எனக்கு பிடிக்காது. இன்றைக்கு மனுஷனாக வாழ வேணும். அதுதான் என்னுடைய விருப்பம். 2 பிள்ளைகளும் அடித்து கேட்டோடனே என்னையும் தம்பியை தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அவ்வளோ வெயில் வைக்கியாக இருக்கும் போய் கல்லாறுத்துனாங்க. கல்லாறுத்து கூட இருந்து வர காசத்தம் வாங்கி கொண்டு எதாவது தேவைக்கு பயன்படுத்தினாங்க. ஓகே அப்படி அதை என்றைக்குமே நான் எதையுமே நான் பழச மறக்க மாட்டேன். மறுபடியும் அந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன். இந்த வீடியோ இந்த கருத்துக்களை இப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம். பாய்.